ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் பரோட்டா. இது வந்து ஒரு ஹெல்தி வர்ஷன் கூட சொல்லலாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடு. பார்த்தீங்களா, லக்ஷனே ரிவ்யூ சொல்லிட்டான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கிளாஸ், அப்புறம் முட்டை 2, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு மாவு பிசைய தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல முறையாக வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க மாவையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போதும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவு மாதிரி இல்லாமல் அதோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பரான எக் பரோட்டா செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். தவா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தோசை மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நெய் தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிட்ஸ் கொடுக்குறதா இருந்தால், இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஆயில் தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே சேர்க்காமல் வெறுமனையாக அப்படியே ஊற்றி கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம், அவ்வளோதான். டக்குன்னு வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்ட பிறகு லைட்டாக ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், உடனே ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நான் இன்னொன்று ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் ஊற்றி இது பண்ணோம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மேலே ஃபுல்லாக நல்லா காஞ்சி மாவு இல்லாமல் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியான ரெசிபி. 2 பொருளை வச்சு செஞ்சுட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பெப்பர் சிக்கன், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் கிரேவி இதோடலாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோவோ இல்லை டின்னர் ரெசிபியாவோ கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் ஜாம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே ஜாம் நல்லா தடவிட்டு ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி கையில் கொடுத்துட்டிங்கன்னா கிட்ஸு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ஜாம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் பரோட்டாவை லக்ஷன்ட்டு கொடுத்து செக் பண்ணிடலாம். லக்ஷன் குட்டி, இன்றைக்கி அம்மா உனக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு பண்ணியிருக்கேன். முட்டை பரோட்டா. என்னது? முட்டை பரோட்டா. உனக்கு பிடிக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்கள், நான் இதை தான் அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடு. சூப்பர்.